Hi to all, welcome to Bio Squad in Tamil. இன்னைக்கு நம்ம NCERT கிளாஸ் 10 பயாலஜி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 23-24க்கு NCERTயில் புக்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நியூ புக் வச்சுருந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 79, இல்லை ஓல்டு புக் வச்சுருக்கீங்கன்னா பேஜ் நம்பர் 93. நியூ புக்கில் சாப்டர் 5 தான் நமக்கு லைஃப் ப்ராசஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 6ன்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நான் இன்றைக்கி ஸ்க்ரீனில் காட்டுறது நியூ புக்கு. ஸோ சாப்டர் 5 லைஃப் ப்ராசஸஸ். How do we tell the difference between what is alive and what is not alive? இப்போ ஒரு ஆர்கானிசம் நம்ம பார்க்குறோம், அது உயிரோடு தான் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சில சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க, ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்னேக்கோ இல்லை ஒரு டாகோ ஒன்று பார்க்குறீங்க. ஒரு டாகு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட் ஆஃப் அஸ் டாகுக்கு தான் பயப்படுறோம். ஸோ ஒரு டாகை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த டாக் உயிரோடு தான் இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும். அப்போ நீங்கள் எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவீங்க டாக் உயிரோட தான் இருக்கான்னு? மூச்சு விடுற அது மாதிரி மூமெண்ட் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த மூச்சு விடுற மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா டாக் உயிரோட தான் இருக்குது, நம்ம கேர்ஃபுல்லாக கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னு அர்த்தம். இல்லை ஒரு ஸ்னேக், ஒரு லிசார்டு, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒரு இன்செக்டை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த இன்செக்ட் லைவாக தான் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணுவோம்? அது மேலே எதையாவது எடுத்து போடுவோம். அது மூவ் ஆச்சுன்னா அது லைவாக இருக்குது, அலைவாக இருக்குது, உயிரோடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா இல்லை. ஸோ இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். ஒரு ஆர்கானிசம் அலைவாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸை தான் நம்ம ரெகுலர் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் வி சி எ டாக் ரன்னிங் ஆர் எ கவ் சீவிங் கர்ட், நம்ம கவுலாம் தெரிஞ்சிருக்கோம், ஆல்ரெடி சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்ட ப்ராடக்டை மறுபடியும் எடுத்து போட்டு நல்லா மென்று சாப்பிடுவாங்க, அதுதான் சீவிங் த கர்ட். ஆர் எ மேன் ஷவுட்டிங் லவுட்லி ஆன் த ஸ்ட்ரீட்டில் ஏதாவது சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் இல்லை ஃப்ளார்ஸ் ஏதாவது சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஷவுட்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒருவேளை அவங்க தூங்கிட்டு இருந்தால், இஃப் எ டாக் ஸ்லீப், இஃப் எ மேன் ஸ்லீப், இஃப் த கவ் ஸ்லீப், அப்போல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? இதே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ப்ரீத்திங் இருக்கா, இல்லை ஏதாவது எடுத்து போடும்போது அவங்க மூவ் ஆகுறாங்களா அப்படிங்கிறத வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம் இல்லையா? அதுவே தான் நம்ம டெக்ஸ்ட் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. வாட் இஃப் த டாக் ஆர் த கவ் ஆர் த மேன் வேர் அஸ்லீப், வி வுட் ஸ்டில் திங்க் தட் தே வேர் அலைவ், பட் ஹவு டிட் வி நோ தட்? நமக்கு தெரியும் அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு, பட் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? வி see them breathing and we know that they are alive. இது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நம்ம விசிபிளாக தெரியும். மூச்சு விடுறது, அந்த ப்ரீத்திங்கோட மூமெண்ட் வந்து விசிபிளாக வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இதுவே பிளான்ஸுக்கு வரும்போது பாருங்களேன், பிளான்ஸ் அந்த மாதிரி மூச்சு விடுறது மாதிரி நம்ம என்றைக்காவது பார்த்துருக்கோமா? ஏதாவது மரத்து மேலே கையை வச்சுக்கிட்டு மரம் அப்போ மூச்சு விட்டுச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் மரத்து கீழவே நம்ம நிற்க மாட்டோம். அப்போது பிளான்ஸ் அலைவாக தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம நர்சரியிலேருந்து ஒரு பிளான்ட்டு நியூவாக வாங்கிட்டு வரோம் வீட்டுக்கு. வீட்டில் வச்சு நம்ம அதை பிளான்டிங்கும் பண்ணிட்டோம், எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்க எல்டர் பர்சன்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா, இந்த பிளான்ட்டை நான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன், அது எப்படி இருக்குன்னு தெரில, க்ரோவே ஆகலை. எல்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அது இன்னும் பச்சையாக தான்ப்பா இருக்குது, இன்னும் க்ரீனாக தான் இருக்குது, கண்டிப்பாக வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அதே தான் நம்ம டெக்ஸ்ட் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. வாட் அபவுட் பிளான்ஸ்? ஹவு டு வி நோ தட் they are alive? We see them green, some of us will say. இப்போ நாம என்ன சொல்லுவோம்? green கலரில் இருக்குது, ஸோ பிளான்ஸ் வந்து அலைவாக தான் இருக்குது அப்படின்னு. பட் வாட் அபவுட் த பிளான்ஸ் தட் ஹாவ் லீவ்ஸ் ஆஃப் கலர்ஸ் அதர் தேன் green? ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்னமெண்டல் பிளான்ஸ். ஆர்னமெண்டல் பிளான்ஸ்னால் வீட்டில் பியூட்டி பர்பஸ்க்காக நம்ம க்ரோ பண்ணுறது எல்லாமே ஆர்னமெண்டல் பிளான்ஸ். இப்போ அந்த பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் லீஃப் இருக்கும். பர்பிளில், எல்லோ, ரெட்டு, மெரூன் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எல்லாமும் வந்து லீஃப் நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த லீஃப் எல்லாம் அலைவாக இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த பிளான்ஸும் இதுவும் அலைவாக தான் இருக்குது. ஸோ விசிபிளாக இருக்கிற ஒரு கேரக்டரை வச்சு பிளான்ட் அலைவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. லைக் த சேம் பிளான்ட்டோட க்ரோத்தையும் வச்சு நம்ம பிளான்ட் அலைவாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு ட்ரீலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஹைட்டாக க்ரோ ஆகும். மாம்பழம்லாம் இருக்குது. போன சீசனுக்கு நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பிளான்டிங் பண்ணேன், இன்றைக்கி வந்து எனக்கு நிறைய மாம்பழம் கிடைக்குது. ஸோ எனக்கு ஃப்ரூட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, ஃப்ளார்ஸ் கிடச்சிருக்கு, இல்லை சீட்ஸ் கிடச்சிருக்கு. இதை வச்சு ஒரு பிளான்ட் க்ரோ ஆகுது. ஸோ அதனால் க்ரோ ஆகிறதுனால பிளான்ட் அலைவாக இருக்குது ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ சில பிளான்ட்லலாம் விசிபிள் க்ரோத் கூட கிடையாது. உங்கள் ஸ்க்ரீனில் கிராஸோட பிக்சர் இருக்கும் பாருங்கள். ஸோ விசிபிள் க்ரோத் கூட இருக்காது. அப்போ விசிபிளி க்ரோத் இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த பிளான்ட் அலைவாக இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ திஸ் விசிபிள் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இஸ் நாட் எனஃப் டு டிட்டர்மைன் வெதர் த ஆர்கானிசம் இஸ் அலைவ் ஆர் நாட்.
movements over very small scales it will be invisible to the naked eye movements of molecules. சில மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளால் ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. இத்தனை சென்டிமீட்டர் மூவ் ஆயிருக்கு, இத்தனை கிலோமீட்டர் தள்ளி போயிருக்கு, இத்தனை இன்ச் தள்ளி இருக்குது, இத்தனை இன்ச் போயிருக்கு, அந்த மாதிரி கூட எந்த மூமெண்ட்டையும் நம்மளால் ஸ்கேல் பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. அது அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் மாலிகுல்ஸோட மூமெண்ட், ரொம்ப மைன்யூட் மூமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் மாலிகுல்ஸோட மூமெண்ட்ஸ் எல்லாமும் வெரி மச் எசென்ஷியல் ஃபார் தி லைஃப். இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் பயாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு மாலிகுலர் மூமெண்ட் நெசசரியா தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பயாலஜிஸ்ட் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வைரஸ் பார்க்கலாம். நமக்கு தெரியும் வைரஸ் ஒரு லிவிங் ஆர்கானிசமை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கும். தட் மீன்ஸ் இன்ஆக்டிவாக அலைவாக இருக்காது. ஒரு ஆர்கானிசமை அட்டாக் பண்ணிடுச்சுன்னா லைவ் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிடும். அப்போ நம்ம வைரஸை அலைவ் இது ரெண்டுத்துக்கும் இடையில தான் வச்சுருப்போம். எ பிரிட்ஜ் பிட்வீன் லிவிங் திங் அண்ட் நான் லிவிங் திங் தான் வைரஸ் அப்படின்னு நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். Why are molecular movements needed for the life? We have seen in earlier classes that living organisms are well organized structures. They can have tissues have cells have smaller components in them and so on. நமக்கு தெரியும், நான் சொன்ன ஆல்ரெடி ப்ரொஃபஷனலிஸ்ட் கிட்ட போய் கேட்டிங்க மாலிகுலர் மூமெண்ட் வேணுமா அப்படின்னு கேட்டால் அவங்க வேணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் இப்போ ஒரு பிக்சர் தெரியும் பாருங்கள். ஒரு ஆட்டம் இருக்கும், குரூப் ஆஃப் ஆட்டமை தான் மாலிகுல்ஸ் எல்லாம் சேர்ந்தால் மேக்ரோ மாலிகுல்ஸ். இந்த மேக்ரோ மாலிகுல்ஸ் சேர்ந்து ஒரு ஆர்கனல்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணாதான் செல்லு. நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சிருக்கோம். செல் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம். அப்போது செல்லு தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ரெஸ்பான்சிபிள். So group of cell will call it as tissue. Group of tissues will make organ with the associated glands and functions we call it as organ system. இப்போ மல்டிபிள் ஆர்கன் சிஸ்டம் நம்ம பாடியில் இருக்குது. டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், ரீப்ரடக்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மல்டி செல்லுலர் ஆர்கானிசமை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ்க்கும் மாலிகுலர் மூமெண்ட் இஸ் வெரி மச் எசென்ஷியல். Because of the effects of the environment, this organized, ordered nature of the living structure is very likely to keep breaking down over the time. If order breaks down, the organism will no longer be alive. So living creatures must keep repairing and maintaining their structures. Since all these structures are made up of molecules, they must move molecules all around them. So இந்த மாதிரி environmental effects எல்லாம் நிறைய இருக்குல்ல. ஸோ இந்த என்விரான்மெண்ட்டில் இந்த ஆர்கனைஸ்டு இல்லை ஆர்டர்டு நேச்சர், எந்த ஆர்கனைஸ்டு ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் எல்லாம் சேர்ந்து செல்லு, குரூப் ஆஃப் செல் இஸ் கால்ட் அஸ் டிஷ்யூ, குரூப் ஆஃப் டிஷ்யூ இஸ் கால்ட் அஸ் ஆர்கன். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சிஸ்டம் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகணும். இப்போ இதில் ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆச்சுன்னா கூட, செல்லு டேமேஜ் ஆச்சுன்னா டிஷ்யூ டேமேஜ் ஆகும், டிஷ்யூ டேமேஜ் ஆச்சுன்னா ஆர்கன் சிஸ்டம் டேமேஜ் ஆகும், ஆர்கன் சிஸ்டம் டேமேஜ் ஆச்சுன்னா ஆர்கானிசம் வில் பி நோ மோர். ஸோ இந்த மெயின்டெனன்ஸையும் ஆர்கானிசம்ஸ் மஸ்ட் டூ. ஸோ இதுக்கு அந்த மாலிகுலரோட மூமெண்ட் வெரி மச் essential. That's why molecular movement is important. Now, what are life processes? The maintenance functions of living organism must go on even when they are not doing anything particular, even when we are just sitting in class, even if we are just asleep. This maintenance job has to go on. The process which together perform this maintenance job are life processes. சும்மாவே உட்காந்துட்ருக்கோம், எந்த ஒர்க்குமே பண்ணல, கிளாஸில் அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம், இல்லை போர் அடிக்குது தூங்கிடுறோம், ஏதோ ஒன்று சும்மாவே பண்ணிகிட்டு இருந்தாலும், சும்மாவே உட்காந்துட்டு இருந்தாலும் அதுக்கும் இந்த ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த லைஃப் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அலாங் வித் ரெஸ்பிரேஷன், ரீப்ரடக்ஷன் அண்ட் மூமெண்ட் இதெல்லாம் நம்ம மேலே பார்த்தோம்ல, அதோடு சேர்த்து இந்த மெயின்டெனன்ஸ் ஜாபையும் சேர்த்து அதுதான் லைஃப் ப்ராசஸஸ். சின்ஸ் தீஸ் மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் நீடட் டு ப்ரிவென்ட் டேமேஜ் அண்ட் பிரேக் டவுன் எனர்ஜி இஸ் நீடட் ஃபார் தெம். இப்போ இந்த மெயின்டெனன்ஸ் ஜாப் நடக்கணும். எதுக்கு நடக்கணும்? செல்ஸ் டேமேஜ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது ஒரு விஷயம் நடக்கணும். இல்லை காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணி சிம்பிளர் மாலிகுலாக கன்வெர்ட் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் ஒரு எனர்ஜி வேணும்ல. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ரெக்வயரிங் ப்ராசஸ் தான் இந்த மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ். அப்போ இந்த எனர்ஜியை நம்ம எங்கே இருந்தெல்லாம் எடுத்துக்கிறோம்?
This energy comes from outside the body of the individual organism, so there must be a process to transfer a source of energy from outside the body of the organism, which we call food, to the inside, a process we commonly call nutrition. அப்போ இந்த எனர்ஜி நமக்கு எங்கேருந்தெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, வெளியே பாடிக்கு வெளியே இருந்து தான், அவுட் சைட் த பாடின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அந்த வெளியே இருந்து தான் நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்குது. நம்ம என்ன ஃபார்மில் எடுத்துக்கிறோம், ஃபுட்டுங்கிற ஃபார்மில் எடுத்துக்கிறோம். வெளியே இருந்து நம்மளோட பாடிக்குள்ளே ஃபுட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் தான் நம்ம இந்த எனர்ஜியை எடுத்துக்கிறோம். காமனாக இதை நம்ம நியூட்ரிஷன் அப்படின்னு படிச்சிருப்போம், 7th படிச்சிருப்பீங்க. இஃப் த பாடி சைஸ் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் இஸ் டு க்ரோ, additional raw material will also be needed from outside. ஸோ இந்த எனர்ஜி நம்ம வெளியிலேருந்து வேறு வேறு ஃபார்மில் எடுத்துக்கணும். நம்ம எனர்ஜி வேணும், இல்லை சைஸ் வைஸ் க்ரோ ஆகணும். வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும்னு சொல்லுவாங்க, கருவேப்பிலை சாப்பிட்டா முடி வளரும்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு க்ரோத் இருக்கணும்னாலும் we have to get this energy from the outside. Since life on earth depends on the carbon based molecules, most of these food sources are also carbon based. நம்ம கெமிஸ்ட்ரி படிக்கும் போது படிச்சிருப்போம், வித்தவுட் கார்பன் எந்த காம்பவுண்டுமே கிடையாது, எல்லாமே கார்பன் மேக்கப் காம்பவுண்டு தான். ஸோ இந்த ஃபுட்டும் அந்த மாதிரி கார்பன் பேஸ்டாக தான் இருக்குது. டிபெண்டிங் ஆன் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தீஸ் கார்பன் சோர்சஸ், டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் கேன் தென் யூஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நியூட்ரிஷனல் ப்ராசஸஸ். அந்த கார்பனோட காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து ஒரு ஆர்கானிசமும் ஒரு ஃபார்மில் அந்த கார்பனை யூட்டிலைஸ் பண்ணி. The outside sources of energy could be quite varied, since the environment is not under the control of the individual organism. These sources of energy therefore need to be broken down or built up in the body and must be finally converted to a uniform source of energy that can be used for the various molecular movements needed for the maintaining living structures, as well as to the kind of molecules that body needs to grow. ரொம்ப சிம்பிள் தான் இந்த கண்டென்ட். தட் மீன்ஸ் அவுட் சைட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, கார்பன், வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் கார்பன் சோர்ஸஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம மேலே தான் படித்தோம். 7th படிக்கும் போதே நம்ம நியூட்ரிஷன் லெசனில் படிச்சிருப்போம், கைண்ட்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எதெல்லாம் கைண்ட்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ்? கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட்ஸ், இதெல்லாம் கைண்ட்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸில் நம்ம படித்தோம். நம்ம எந்த ஃபார்மில் நியூட்ரியன்ட் எடுத்துக்கிட்டாலும் நம்ம பாடியில் அது ஒரே யூனிஃபார்மாக என்ன ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் ஆக போகுது, குளுக்கோஸுங்கிற ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் ஆக போகுது. இப்போ மேக்ரோ மாலிகுல்ஸ் எல்லாம் மைக்ரோ மாலிகுல்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிப்போன்னு டைஜஸ்டிவ் சிஸ்டம் படிக்கும் போதே படித்தோம். நம்ம பாடிக்குள்ளே நம்ம குளுக்கோஸாக என்ட்ரு ஆனதுக்கப்புறம், கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் சில ப்ராசஸ்க்காக அது வேறு ஃபார்முக்கும் பில்டப் ஆக வேண்டியது இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெரிய கிளாஸ் போச்சுன்னா இதை பற்றின டீட்டெயில்டாக நம்ம படிப்போம். இப்போ வேறு ஃபார்மில் நம்ம எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாலும் அது நமக்கு ஃபைனலாக என்னவா கன்வெர்ட் ஆக போகுது, குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு யூனிஃபார்மட்டிக்கு கன்வெர்ட் ஆக போகுது. இப்போ அந்த மெட்டீரியல் தான் நம்ம லிவிங் ஸ்ட்ரக்சரை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட பாடி க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது அதுதான். ஸோ ஃபார் திஸ் எ சீரீஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் இன் த பாடி ஆர் நெசசரி. Oxidizing, reducing reactions are some of the most common chemical means to break down molecules. For this, many organisms use oxygen sourced from outside the body. The process of acquiring oxygen from outside the body and to use it in the process of breakdown of food source for the cellular need is what we call respiration. இப்போ நம்ம எனர்ஜியை பிரேக் டவுன் பண்ண போகிறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ பிரேக் டவுன் பண்ணணும், இல்லை பில்டப் பண்ணணும், பாடிக்குள்ளே நெசசரிக்கு ஏற்ற மாதிரி பில்டப் பண்ணணும். ஸோ இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த சீரீஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் வெரி மச் நெசசரி. இதில் என்னெல்லாம் இருக்குது, ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ரியாக்ஷன் இருக்கும். நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிக்கும் போது படிப்பீங்க. ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ரியாக்ஷன்ஸ் ஆர் எசென்ஷியல். இந்த கெமிக்கல்ஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கும் பில்டப் பண்ணுறதுக்கும் இது நமக்கு தேவை. இந்த பிரேக் டவுன் ப்ராசஸ்க்கு சில ஆர்கானிசம் ஆக்சிஜனையும் சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கும், அதுவும் அவுட் சைட் த பாடியிலேருந்து தான். ஸோ அந்த ஆக்சிஜனை யூஸ் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி அந்த எனர்ஜியை தே வில் யூட்டிலைஸ். ஸோ இதை தான் நம்ம சிம்பிளாக ரெஸ்பிரேஷன், வாட் வி கால் ரெஸ்பிரேஷன். In the case of a single-celled organism, no specific organs for taking in food, exchange of gases or removal of waste may be needed because the entire surface of the organism is in contact with the environment. இப்போ single-celled organism, multicellular organismலாம் நமக்கு தெரியும். single-cellular organismனா single cell, ஒரே ஒரு செல் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணணும், எல்லா வைட்டல் ஃபண்டமெண்டல் ஃபங்க்ஷன்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க தான் single-cellular organisms.
ஸோ இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஆர்கன்ஸ் எதுவும் தேவையில்லை. டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ஒரு ஆர்கன், ரெஸ்பிரேட்டரிக்கு ஒரு ஆர்கன், அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது. பிகாஸ் அவங்களோட என்டையர் பாடியுமே என்விரான்மெண்ட்டோட காண்டாக்டில் இருக்கும். டேரெக்டாக அவங்க ஸ்கின் வழியாகவே எல்லா ப்ராசஸும் நடந்து முடிஞ்சிடும். பட் அதுவே மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ்க்கு வரும்போது அப்படி கிடையாது. இன் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் ஆல் த செல்ஸ் மே நாட் பி இன் டைரக்ட் காண்டாக்ட் வித் த சரௌண்டிங் என்விரான்மெண்ட். த சிம்பிள் டிஃப்யூஷன் வில் நாட் மீட் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஆல் த செல்ஸ். ஸோ இந்த மாதிரியான டாக்டிஸ் எல்லாம் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்க்கு ஒர்க் ஆகாது. பிகாஸ் இவங்களோட எல்லா செல்ஸும் டைரக்ட் காண்டாக்டில் கிடையாது. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. வி ஹவ் சீன் ப்ரீவியஸ்லி ஹவ் இன் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் வேரியஸ் பாடி பார்ட்ஸ் ஹவ் ஸ்பெஷலைஸ்ட் இன் த ஃபங்க்ஷன்ஸ் தே ஹாவ் பெர்ஃபார்ம். We are familiar with the idea of these specialized tissues and with their organization in the body of the organisms. ஸோ இன் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனையும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ இட் இஸ் தேர் ஃபோர் நாட் சர்ப்ரைசிங் தட் த அப்டேக் ஆஃப் ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் வில் ஆல்சோ பி த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ. ஸோ ஒரு ஃபுட் எடுத்துக்கணுன்னாலும் இல்லை ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கோ எல்லாத்துக்குமே ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ தான் மல்டி செல்லுலர் ஆர்கானிசமில் இருக்கும். ஹவெவர் திஸ் பொசஸ் எ ப்ராப்ளம் சின்ஸ் த ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் ஆர் நவ் taken up at one place in the body of the organisms while all parts of the body need them. This situation creates a need for a transportation system for carrying food and oxygen from one place to another in the body. இப்போ இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அவங்கவுங்க ஒரு ஒர்க்கை ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, வேறு இடத்துல லொக்கேட் ஆகிருப்பாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு போர்ஷனில் ப்ரிப்பேர் பண்ணுற மெட்டீரியல், ஒரு போர்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகிற கெமிக்கல் இன்னொரு போர்ஷனுக்கும் தேவைப்படும். அப்போ அதுக்காக தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்றும் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ல இருக்கு. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் தான் ஃபுட் அண்ட் ஆக்சிஜனை ஒரு பார்ட் ஆஃப் த பாடியிலேருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் த பாடிக்கு கொண்டு போகிறது. When chemical reactions use the carbon source and the oxygen for energy generation, they create byproducts that are not only useless for the cells of the body but could even be harmful. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடோட வேரியஸ் ஃபார்ம் எல்லாம் நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கிட்டோமா, அதை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஆர்கானிசம் ஆக்சிஜனை யூஸ் பண்ணுச்சுன்னு நம்ம படித்தோமா. ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனால் கண்டிப்பாக ஒரு பை ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பை ப்ராடக்ட் நமக்கு யூஸ்லெஸ் அட் த சேம் டைம் ஹார்ம்ஃபுல். ஸோ அந்த பை ப்ராடக்ட் நம்ம பாடியிலேருந்து நம்ம எலிமினேட் பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். தீஸ் வேஸ்ட் பை ப்ராடக்ட்ஸ் ஆர் தேர் ஃபோர் நீடட் டு பி ரிமூவ்ட் ஃப்ரம் த பாடி அண்ட் டிஸ்கார்டட் அவுட் சைட் பை த ப்ராசஸ் கால்டு எக்ஸ்க்ரீஷன். ஸோ இந்த வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் எக்ஸ்க்ரீஷன். அகைன் இஃப் த பேசிக் ரூல்ஸ் ஃபார் த பாடி டிசைன் இன் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஃபாலோட், a specialized tissues for the excretion will be developed, which means that the transportation system will need to transport waste away from cells to this excretory tissue. எப்படி ஃபுட்டும் ஆக்சிஜனும் பிளேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இருந்து அடுத்த எந்த பாடி பார்ட்டுக்கு தேவையோ அங்கே மூவ் ஆச்சோ, அதே மாதிரி தான் இந்த எக்ஸ்க்ரீஷனும். எங்கே பிளேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எங்கெல்லாம் நடந்ததோ அங்கெல்லாம் வேஸ்டேஜஸ் இருக்கும். அந்த வேஸ்டேஜஸ் எல்லாம் நமக்கு ஹார்ம்ஃபுல். அப்போ அதையும் ரிமூவ் பண்ணணும். அதையும் அதே மாதிரி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து எக்ஸ்க்ரீட்டரி டிஷ்யூக்கு போட்டு அங்கேருந்து தான் பாடியிலேருந்து அதை எலிமினேட் பண்ணணும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நியூட்ரிஷன் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பயோ ஸ்குவாட் இன் தமிழ்.